Good morning students. Today we are going to see about ecological pyramids. So graphic representation of trophic structures and functions at successive trophic levels. ஒவ்வொரு trophic levelல ஒவ்வொரு ecosystemல அந்த organism வந்து அதோட energy flow எப்படி இருக்கு. So அந்த டாபிக் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க ecological pyramids னு. The concept of ecological pyramids was introduced. யார் இன்ட்ரோ듀ce பண்ணிருக்காங்கன்னா சார்லஸ் எல்டன் in 1927. So அதனால இது என்ன சொல்றாங்கன்னா எல்டோனியன் pyramids னு சொல்றாங்க. எல்டோனியன் pyramids. So மூணு வகையான pyramids பத்தி சொல்லிருக்காங்க. ஒன்னு வந்து pyramids of number. So எண்ணிக்கையில வந்து பார்த்தனா அந்த உயிரினங்கள் வந்து அந்த ஆர்கானிசம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த pyramids உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து pyramids of biomass. biomass சொல்லும்போது பார்த்தனா எவ்வளவு கரிம பொருட்கள் எவ்வளவு வந்து எனர்ஜி உங்களுக்கு கிடைக்குது. அதாவது பார்த்தனா எவ்வளவு ஊட்டச்சத்து பொருட்கள் வந்து ஒவ்வொரு உயிரினத்துல இருந்து ஊட்டச்சத்து பொருட்கள் எப்படி வந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதை கொடுத்திருக்காங்க. அடுத்து pyramids of energy. ஓகே, இந்த மூணு வகையா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து numbers, biomass and energy. So first numbers சொல்லலாம். The graphical representation of number of organism present at each successive trophic levels. So ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸும் ஒவ்வொரு லெவல்ல அது ஒவ்வொரு ஊட்ட மட்டத்திலும் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை வந்து எப்படி இருக்கும் அந்த எண்ணிக்கை வச்சு உங்களுக்கு pyramids of numbers கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த pyramids of numbers-ஓட வடிவங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு இந்த டாபிக்ல கொடுத்திருக்காங்க. அதாவது ஸோ there are 3 different shapes of pyramids. ஸோ உங்களுக்கு ஷேப் பார்த்தீங்கன்னா அப்ரைட்னு கொடுத்திருக்காங்க. ஸோ pyramids of numbers-ல எது வந்து அப்ரைட்டாக இருக்குன்னா உங்களுக்கு நேரான பிரமிடுகள் எப்படி இருக்கும் ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கதிரிழைன்னு சொல்லுவாங்க. இல்லை தலைக்கீழாக இன்வெர்ட்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா pyramids எந்த ஈகோசிஸ்டம்ல எதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைக்கீழாக இருக்கும். அப்போ 3 different shapes of pyramids கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அப்ரைட், ஸோ அது நேராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பிண்டில் ஷேப் சொல்லியிருக்காங்க, கதிரிழைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தலைக்கீழாக பிரமிடுகள் காணப்படும். ஸோ 3 வடிவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரமிடுகள் காணப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் ஒவ்வொரு டாபிக்ஸாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், there is a gradual decrease in the number of organisms. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு மட்டத்துலையும் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ட்ராபிக் லெவலையும் இங்கே டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரம் ப்ரொடியூசர்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது அவங்க மேல் மட்டத்தில் அப்படியே போகும்போது பாருங்கள் உங்களுக்கு கிராஜுவல் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ப்ரொடியூசர்ஸ் T1, T2 பிரைமரி கன்சியூமர்ஸ், அதுக்கு ரெலவெண்ட்டாக பிக்சர் பக்கத்தில் இருக்கு பாருங்க. அண்ட் செகண்டரி கன்சியூமர்ஸ் அண்ட் டெர்ஷியரி கன்சியூமர்ஸ். செகண்டரி கன்சியூமர்ஸ் ஃபாலோட் பை டெர்ஷியரி கன்சியூமர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து pyramids of grassland, இங்கே கிராஸ்லேண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாண்ட் ஈகோசிஸ்டம்ல இருக்க உயிரினங்கள் வந்து அந்த பிரமிட் எப்படி இருக்கும். அப்போ கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க, உங்களுக்கு அப்ரைட்டாக இருக்கு, அப்போ நேராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு பாண்ட் ஈகோசிஸ்டம் சொல்லும்போது பார்த்தோன்னா இதுவும் வந்து எப்படி இருக்கு ஆல்வேஸ் அப்ரைட். 2 ஈகோசிஸ்டம் அப்ரைட்டாக இருக்கு. அப்போ உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா மட்டத்தில் அடிமட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக காணப்படுது. மேல் நோக்கி போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு அதாவது தட் இஸ் T1, T2, T3 and T4. ஸோ எது கன்சியூம் பண்ணோம். ஸோ சின்ன அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் வாஸ் கன்சியூம் பை பிரைமரி கன்சியூமர்ஸ், திஸ் ஆர்கனைசேஷன் வாஸ் கன்சியூம் பை செகண்டரி கன்சியூமர்ஸ் அண்ட் லாஸ்ட் திஸ் தட் இஸ் ஷார்க். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை வந்து ஃபுட்டாக கன்சியூம் பண்ணணும்னா இந்த உயிரினங்கள். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும் இங்கே வந்து ப்ரொடியூசர்ஸ், இந்த ப்ரொடியூசர்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி கன்சியூமர்ஸ் விச் கன்சியூம்ஸ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் ப்ரொடியூசர்ஸ் கிராஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் செகண்டரி கன்சியூமர்ஸ் விச் கன்சியூம்ஸ் பிரைமரி கன்சியூமர்ஸ், அப்புறம் டெர்ஷியரி கன்சியூமர்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாம் எப்படி இருக்குது. அப்போ உங்களுக்கு 1 more கொஸ்டின் கேட்டாங்கன்னா த கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் அண்ட் பாண்ட் ஈகோசிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் வாட் அப்ரைட். உங்களுக்கு நேரான ஒரு வடிவங்களில் காணப்படும் பிரமிட் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பிக்சர் வரையதால கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் போட்டு அப்ரைட் பிரமிட் போட்டு இதே மாதிரி T1 போட்டு ப்ரொடியூசர்ஸ், T2 பிரைமரி கன்சியூமர்ஸ், இது மாதிரி ஒரு பிக்சர் பிரமிட் மாதிரி வரைஞ்சி எழுதினாலே போதும். ஓகேவா? ஸோ கிராஸ்லேண்ட் அண்ட் பாண்ட் ஈகோசிஸ்டம் ஆல்வேஸ் அப்ரைட். அண்ட் நெக்ஸ்ட் வி மூவ் டு த ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வன சூழல் மண்டலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது த pyramid of number is somewhat different shape. அப்போ டிஃப்ரெண்ட் ஷேப்னு சொல்லும்போது நான் எப்படி சொன்னால் ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்கு பாருங்க ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம்ல. இட் இஸ் பிகாஸ் why? பிகாஸ் இங்கே T1 வந்து பார்த்தீங்கன்னா pyramids occupies large size tree. அப்போ லார்ஜ் சைஸ் ட்ரீ சொல்லும்போது ப்ரொடியூசர்ஸ் விச் ஆர் லெசர் இன் நம்பர். ஓகே, கம்மியாக தான் இருக்கும். ஹெபியோ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா T2ல கொடுத்துருக்காங்க. அப்போ ஃப்ரூட் ஈட்டிங் பேர்ட்ஸ், எலிஃபண்ட் அண்ட் டீர் ஆக்குபைங் வாட் செகண்டரி கன்சியூமர்ஸ். ஓகே, தட் இஸ் செகண்டரி லெவல் ஆர் மோர் இன் நம்பர் தென் த ப்ரொடியூசர் காட்டிலும் உங்களுக்கு அதிகமாக எண்ணிக்கையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனல் ட்ராபிக் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் T4 டெர்ஷியரி கன்சியூமர்ஸ் லயன். ஓகே, T3 as well as T4 and lesser in number than the secondary consumers சொல்லும்போது எதை சொன்னால் T3 அதாவது ஃபாக்ஸ் அண்ட் ஸ்னேக். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிமட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லார்ஜ் சைஸ் ட்ரீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னீங்க, இட் இஸ் ப்ரொடியூசர்ஸ் சொன்னீங்க. So the pyramids of number in forest ecosystem, what is the shape? Spindle shape. ஒரு கதிரிழை மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
ஓகே. ஸோ இது வந்து ஃபாரஸ்ட் ஈகோ சிஸ்டம் உங்களுக்கு எப்படி இருக்குது. அப்போ ஃபாரஸ்ட் ஈகோ சிஸ்டம் வாட் இஸ் த ஷேப் ஆஃப் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஸ்பிண்டில் ஷேப்டு. ஓகே. ஸோ வாட் இஸ் த ரீசன் நீங்கள் இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் நீங்கள் கொடுத்து எழுதினாலே போதும். ப்ரொடியூசர்ஸ், பிரைமரி கன்சியூமர்ஸ், செகண்டரி கன்சியூமர்ஸ் அண்ட் டெர்ஷியரி கன்சியூமர்ஸ். ஸோ அடுத்தது பிரமிட்ஸ் ஆஃப் நம்பர் இன் பேரசைட் ஈகோ சிஸ்டம். எண்ணிக்கையில் வந்து பேரசைட் ஈகோ சிஸ்டம் எப்படி இருக்கும், இஸ் ஆல்வேஸ் இன்வெர்டட், உங்களுக்கு தலைக்கீழாக காணப்படும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லும்போது பிகாஸ் இட் ஸ்டார்ட்ஸ் வித் எ சிங்கிள் ட்ரீ. ஓகே. ஒரே ஒரு மரம் தான் இருக்குது, அது வந்து 14 ஸ்டார்ட்ஸ் அந்த எண்ணிக்கை வச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ கிராஜுவல் டிக்ரீஸ், ஓகே, கிராஜுவல் டிக்ரீஸ் இந்த நம்பர் ஆஃப் ஆர்கனிசம் இன் சக்சஸிவ் ட்ராபிக் லெவல்னு கொடுத்துருக்காங்க. கிராஜுவல் டிக்ரீஸ் இந்த நம்பர், okay, single tree, and therefore there is a gradual decrease in the number of organisms in successive trophic levels from where producers to the tertiary consumers. ஸோ உங்களுக்கு டிக்ரீஸ் இதை வச்சு நீங்கள் சொல்லாதீங்க, இங்கே கிராஜுவல் டிக்ரீஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன இருக்குன்னா உங்களுக்கு தலைக்கீழான ஒரு பிரமிட்கள் காணப்படுது, தட் இஸ் இன்வெர்டட் பிரமிட்ஸ். ஸோ ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் சொன்னேன், அடுத்தது பாண்ட் ஈகோசிஸ்டம் பற்றி சொன்னேன், அதுக்கடுத்து ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும், பிரமிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஷேப் இருக்குன்னு சொன்னேன். அண்ட் மூவ் டு தட் இஸ் பேரசைட் ஈகோசிஸ்டம் சொல்லும்போது பிரமிட்ஸ் ஆஃப் நம்பர் வந்து எப்பயுமே இஸ் ஆல்வேஸ் இன்வெர்டட். ஸோ அங்கே உயிரினங்கள் எப்படி இருக்குது, அந்த ஈகோசிஸ்டமில் எண்ணிக்கையில் வந்து மாற்றங்கள், அந்த எண்ணிக்கையில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேவா. ஸோ அடுத்தது பாருங்கள், பிரமிட்ஸ் ஆஃப் பயோமாஸ், த கிராஃபிக் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். நல்லா கவனிங்க, ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். ஓகே. ஸோ ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் தட் இஸ் பயோமாஸ் பிரசன்ட் ஈச் சக்சஸிவ் ட்ராபிக் லெவல்ஸ். ஒவ்வொரு சக்சஸிவ் ட்ராபிக் லெவல்ஸில் அந்த ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பிரமிட்ஸ் ஆஃப் பயோமாஸ். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன் கிராஸ்லேண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் சொல்லும்போது தேர் இஸ் a gradual decrease in biomass of organism at successive trophic levels from where that is from producers to top carnivores, tertiary consumers. Therefore these two ecosystems shows pyramids of always what upright இருக்கு. ஓகேவா. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு அப்ரைட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கிராஸ்லேண்டு அண்ட் திஸ் வாட் மீன்ஸ் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம். இது எப்பயுமே அப்ரைட். நீங்கள் இது ஸ்பிண்டில் ஷேப்பில் எடுத்துக்காதீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரைட் ஈகோசிஸ்டம். ஓகே. ஸோ T1 சொல்லும்போது ப்ரொடியூசர்ஸ் அண்ட் T2 சொல்லும்போது ஹெபியூவர்ஸ் அண்ட் செகண்டரி கன்சியூமர்ஸ் அண்ட் ஃபாலோட் பை த டெர்ஷியரி கன்சியூமர்ஸ். ஸோ கிராஜுவல் டிக்ரீஸ் எண்ணிக்கையில் சொல்லக்கூடாதீங்க, பயோமாஸ் வச்சு சொல்லணும், ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். ஓகே. ஸோ பயோமாஸ் வச்சு அந்த கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் அந்த பிரமிட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ கிராஸ்லேண்ட் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் வந்து அப்ரைட்னு சொல்லணும் நீங்கள். ஓகே. ஸோ பயோமாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாண்ட் ஈகோசிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது த பாட்டம் ஆஃப் பிரமிட் இஸ் ஆக்குபைட் பை ப்ரொடியூசர்ஸ். ஓகே. ப்ரொடியூசர்ஸ் விச் கம்ப்ரைசஸ் வெரி ஸ்மால் ஆர்கனிசம்ஸ் possessing the least பயோமாஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு பயோமாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அங்கே இருக்கக்கூடிய கரிம பொருட்கள் வந்து கம்மியாக இருக்கும், உங்களுக்கு அங்கே இருக்க அளவு வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், பயோமாஸ் சொல்லியிருக்காங்க. த வேல்யூ இன்க்ரீசஸ், இங்கே இருக்க பயோமாஸ் அதிகமாகும். த வேல்யூ இன்க்ரீசஸ் கிராஜுவலி டுவர்ட்ஸ் தி டிப் ஆஃப் த பிரமிட்ஸ். ஸோ பிரமிட்ஸ் ஆஃப் பயோமாஸ் இஸ் ஆல்வேஸ் இன்வெர்டட். ஸோ எந்த உங்களுக்கு பயோமாஸில் எந்த பிரமிட் வந்து இன்வெர்டடாக இருக்குன்னா பாண்ட் ஈகோசிஸ்டமில் இன்வெர்டட் ஷேப்னு சொல்லணும். ஓகே. அடுத்தது வந்து பிரமிட்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஆற்றல் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றல் பிரமிடுன்னு சொல்லுவாங்க. ஆற்றல் ஓட்டத்தை வச்சு உங்களுக்கு குறிப்பிட்ட வரைபடம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ட்ராபிக் லெவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். த கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ளோ அட் ஈச் இஸ் சக்சஸிவ் ட்ராபிக் லெவல் இன் ஈகோசிஸ்டம் எனர்ஜின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. முன்னாடி சொல்லும் போது பயோமாஸ் சொன்னேன். ஸோ உயிர் திரள் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் எவ்வளோ இருக்கும், எங்கேருந்து எவ்வளோ வரைக்கும் அதிகமாக எண்ணிக்கையில் அந்த மாறும் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் பாருங்கள், the bottom of the pyramids of energy is occupied by producers. உங்களுக்கு எப்பயுமே தெரியும். ஸோ திஸ் இஸ் கிராஜுவல் டிக்ரீசஸ். இங்கே அதிகமாக இருக்குது, அப்படியே உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளான்ஸ் வந்து 1000 அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ் ரேபிட் வந்து 250 இப்படி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவல் டிக்ரீஸ். இங்கே வந்து எனர்ஜி வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கிராஜுவல் டிக்ரீஸ் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் அட் சக்சஸிவ் ட்ராபிக் லெவல்ஸ் ஃப்ரம் ப்ரொடியூசர்ஸ் டு வாட் அப்பர் லெவல், தட் இஸ் what tertiary consumers. Therefore the pyramids of energy is always upright. எப்பயுமே வந்து பார்த்தோன்னா நேராக தான் இருக்கும். ஸோ the pyramids of energy is always upright சொல்லும்போது என்ன சொல்லுவீங்க, that is என்ன சொல்லுவீங்க, கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம். என்ன ஈகோசிஸ்டம், கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம். ஸோ உங்களுக்கு கிலோ கலோரிகள் எவ்வளோ கிடைக்கும், அந்த எனர்ஜி வந்து எவ்வளோ கிடைக்கும், அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களில் வந்து எனர்ஜி எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லிட்டு த பிரமிட்ஸ் ஆஃப் எனர்ஜியில் உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ 3 types ஆஃப் பிரமிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த பிரமிட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், நம்பர் 2 பிரமிட்ஸ் ஆஃப் பயோமாஸ் அண்ட் நம்பர் 3 இஸ் பிரமிட்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஒவ்வொரு ஈகோசிஸ்டம் கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம்
பாண்ட் ஈகோசிஸ்டம் அண்ட் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டமில் ஒவ்வொரு உயிரினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எண்ணிக்கையிலையும் உங்களுக்கு எனர்ஜி, அதாவது பார்த்தீங்கன்னா ஆற்றல்லையும் அந்த உயிர் திறன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக் மெட்டீரியல்லையும் எப்படி மாற்றங்கள் இருக்குது. ஸோ டிக்ரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதான்னு சொல்லணும். அந்த ஷேப் ஆஃப் பிரமிட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈகோசிஸ்டமில் இந்த டாபிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யார் கண்டுபிடிச்சா எல்டோனியன் சொல்கிறது கண்டுபிடிச்சார். அதனால் இது என்ன சொல்லணும்னா எல்டோனியன் பிரமிட்ஸ்ன்னு சொல்லணும். ஓகே, தேங்க்யூ.